இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2/7/1970 சப்ஜெக்ட் முரளி. ஸோ இன்னைக்கு பாபா பேசுறாங்க அமைதியின் பலத்தின் பிரயோகம். நம்ம வந்து எப்படி அமைதியினுடைய பலத்தை வந்து அமைதியினுடைய சக்தி வந்து நம்ம ஆத்மால எப்படி பிரயோகம் செய்யலாம். பாபா ஸ்டார்ட் பண்ணது அமைதியினுடைய சக்தி, பட் அதுல இருந்து அன்புடைய சக்தி எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது, எப்படி நம்ம வீட்டுக்கு அந்த கெட்டதெல்லாம் சம்ஹாரம் பண்றது அப்படின்ட்டு பாபா வேற வேற டாபிக்ல போயிருக்காரு. நல்லா ஒரு முரளிதான் படிக்கலாம். இப்போ 2/7/1970 அமைதி பலத்தின் பிரயோகம். அன்பு மற்றும் சக்தியின் ரூபமாக தன்னை உணர்கிறீர்களா? பாபா சொன்னது அமைதி, இந்த டாபிக் அமைதி தான், பட் ஆரம்பிச்சது வந்து அன்பு மற்றும் சக்தியின் ரூபமாக தன்னை உணர்கிறீர்களா. பாபா சொல்றாரு அன்பும் இருக்க வேண்டும், சக்தியும் இருக்க வேண்டும். அதை பத்தி தான் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பாபா சொல்லிட்டு இருக்காங்க. சக்திகளின் காரியம் என்னவாக இருக்கும் தெரியுமா? வந்து சக்தி சொர்பமா நம்ம மாறிட்டு அப்படின்னா அதனோட காரியம் என்னவாக இருக்கும்? சக்திகளுக்கு முக்கியமாக 2 குணங்கள் பாடப்படுகின்றன. அவைகள் எது? உங்களது நினைவு சின்னங்களில் விசேஷமாக என்ன காண்பிக்கின்றனர்? சக்தி காமிக்கிறாங்க இல்லையா, சிங்கத்து மேல உட்கார மாதிரி காமிக்கிறாங்க. சக்தியினோட சொரூபம் பாபா சொல்ற நீங்களாம் சிவனோட சக்திங்கிறாங்க. நம்ம சிவனோட சக்தியினோட சொரூபம் என்ன அப்படின்னா, உங்களது நினைவு சின்னத்தில் விசேஷமாக என்ன காண்பிக்கின்றனர்? சக்திகளின் மூர்த்தியில் முக்கியமாக என்ன விசேஷம் இருக்கும்? சக்திகள் பாத்தீங்க எப்படி இருப்பாங்க ஆக்சுவலா வந்து சுயம் சக்திகளாக இருக்கின்றீர்கள் மற்றும் தனது விசேஷத்தாவை அறியாமல் இருக்கின்றீர்கள். நம்ம வந்து சக்தி சொர்பமா இருக்கோம், நம்ம கிட்ட விசேஷத்தாவை நம்மளே தெரியலன்னா எப்படி? அதான் பாபா கேட்கிறாரு ஆக்சுவலா. சக்திகளின் விசேஷத்தா என்னவெனில், எந்த அளவிற்கு அன்பான மூர்த்திகளாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சம்ஹார மூர்த்திகளாகவும் இருப்பார் பாபா. நீங்க வந்து அன்பும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். அப்போ சில ஆத்மால எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆக்சுவலா அவங்களோட சக்தி இருக்காது. அல்லது சக்தி மட்டும் இருக்குது, அன்பு இல்லைன்னா அதுவும் வந்து நல்லா இருக்காது ஆக்சுவலா. அப்ப அன்போட சக்தி இருந்தாதான் அது வந்து தெய்வீக தன்மையா மாறும் ஆக்சுவலா. சில பேர் ரொம்ப அன்பா இருப்பாங்க, அப்ப அவங்க ஏதாச்சும் போய் சிக்கிடுவாங்க. அவங்க வந்து சக்தி சொரூபமா இல்லைன்னா மாயையோட இருந்து வெற்றி பெற முடியாது. சில பேர் சக்தி சொரூபமா இருப்பாங்க, அன்பா இல்லைனாலும் அவங்களும் மத்தவங்க எல்லாருமே அவங்க மேல அன்பா இருக்க முடியாது. அன்பும் வேணும், சக்தி வேணும். அதனாலதான் பாபா சொல்றாரு சக்திகளின் விசேஷத்தா என்னவெனில், எந்த அளவிற்கு அன்பான மூர்த்திகளாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு சம்ஹார மூர்த்திகளாகவும் இருப்பார். அதாவது அவங்க அன்போட மட்டும் இருக்க மாட்டாங்க, சம்ஹாரம் வெற்றி பெறுவாங்க, அழிச்சிருவாங்க கெட்டதை எல்லாம். சக்திகளின் கண்கள் எப்பொழுதும் அன்பானதாக இருக்கும். ஆனால் எந்த அளவிற்கு அன்பான மூர்த்திகளாக உள்ளனரோ அந்த அளவுக்கு விகாரல் ரூபமாகவும் இருப்பார். அதாவது அந்த அளவுக்கு சக்திசாலியாக இருப்பார்கள். அவங்க கண்கள்ல அன்பு இருந்தா கூட அவங்க வந்து எப்படி மனசுல வந்து அவ்வளவு தைரியம் இருக்கும், சக்தி இருக்கும். ஒரு வினாடியில் யாரையும் அன்பான மூர்த்திகளாகவும் ஆக்க முடியும், ஒரு வினாடியில் யாரையும் விநாசமும் செய்ய முடியும். ஆக இப்படிப்பட்ட இரு குணங்களையும் தனக்குள் பார்க்கின்றீர்களா? நம்ம மம்மானுடைய மனத்து போச்சு இல்லைங்களா, மம்மானுடைய குணங்கள் எல்லாம் பார்த்துருந்த பாபா. மம்மா பாத்தீங்கன்னா எப்படி சக்தி சொரூபமா இருந்ததுனால வந்து எல்லாத்தையும் வந்து வெற்றி பெற முடிஞ்சது. அவ்வளவு சூழ்நிலை. இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலை எதுவுமே கிடையாது. இப்ப யஜ்யத்துல ஆரம்பத்துல எவ்வளவு சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், யஜ்யத்துக்கு உள்ளேயே பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வெளியில பிரச்சனை. அதெல்லாம் சக்தி ஸ்வரூபம் இல்லாம வந்து வெற்றி பெற முடியாது. அதனாலதான் பாபா சொல்ற ஒரு வினாடியில் யாரையும் விநாசமும் செய்ய முடியும். இப்படிப்பட்ட இரு குணங்களையும் தனக்குள் பார்க்கின்றீர்களா? 2 குணங்களும் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்கின்றதா? பாபா கேக்குறாங்க வந்து 2 குணங்கள், அன்பும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும், ரெண்டுமே பிரத்யக்ஷ ரூபத்துல அவ்வளவு வெளிப்படையான ரூபத்துல நம்மளுக்குள்ள இருக்கிறதா? அல்லது குப்தமாக இருக்கின்றதா? அல்லது நம்மளுக்குள்ள குப்தமா மறைமுகமா இருக்கிறதா? இன்னும் அன்பான ரூபம் வெளிப்படையாகவும் சக்தி ரூபம் ரகசியமாக இருக்கிறது. பிறகு அந்த பயங்கர ரூபத்தை எப்பொழுது வெளிப்படுத்த போகின்றீர்கள்? இப்போதைக்கு நம்ம எல்லாத்துலயும் அன்பா இருக்கிற ரூபத்துல தான் இருக்கோம். அந்த சக்தியினோட ஸ்வரூபம் வந்து இன்னும் வந்து குப்தமாக தான் இருக்குது. அதை எப்ப வெளிப்படுத்த போறீங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. அந்த பயங்கர ரூபத்தை எப்பொழுது வெளிப்படுத்த போகின்றீர்கள் தெரியுமா? இன்றைய நாட்களில் பாப்தாதா விசேஷமாக என்ன ஸ்லோகன் கொடுக்கின்றார்? இன்றைய நாட்களில் பாப்தாதா விசேஷமாக என்ன ஸ்லோகன் கொடுக்கின்றார்? எப்போது என்பது கிடையாது, ஆனால் இப்போதே செய்ய வேண்டும். நேதத்த முரளியில நாளைக்கு நீங்க படிப்பீங்க அவ்யக்த முரளி, அதுலயும் பாபா அப்படிதான் சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலா. அந்த முரளியில நாளைக்கு நீங்க படிப்பீங்க. இப்ப இல்லைன்னா எப்பவுமே கிடையாது. முயற்சி என்ன, நவ் ஆர் நெவர். அதே மாதிரிதான் இங்கே பாபா என்ன சொல்றாரு, இந்த இப்ப இல்லை அப்படின்னா எப்பவுமே கிடையாது. சோ எப்பொழுது என்ற சப்தம் பலவீனமானவர்கள் பேசுவார்கள். எப்போது அப்படிங்கிறது, நீங்கள் சுயம் அழிவற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அதுபோல் இந்த மாயையில் மாட்டிக்கொண்டு விநாசம் ஆவது என்பது அவர்களால் முடியாத காரியமாகும். அழிவற்றவர்கள் நம்ம வந்து சுயம் அழிவற்றவர்கள், மாயினால தடைகளை ஏற்படுத்தி பாபா எடுத்து விட்டுட்டு போயிருந்து திரும்ப வர்றது அந்த மாதிரி கிடையாது. அழிவற்றவர்களா இருக்கு. எப்ப பாபாட்டு வந்தோமோ கடைசி வரைக்கும் இருக்க போறோம். மாயின் எந்த அலைகளும் வருவதும் முடியாது,
முடியாத காரியமாகும். பாப்தாதாவிற்கு கூறுவது போன்று அழிவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாயின் எந்த சொரூபத்திற்கும் அடிமையாவது என்பது முடியாத காரியமாகும். பாப்தாதா போல நம்ம வந்து அழிவற்ற நிலையில் இருக்கு அப்படின்னா, பாபா எப்ப அழிவற்றவராக இருக்கிறாரோ, அமரா இருக்கிறாரோ, அழிவற்றவராக இருக்கிறாரோ, இம்மாற்றலா இருக்கிறாரோ, அதே மாதிரி நம்மளும் வந்து அழிவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மாயின் எந்த சொரூபத்திற்கும் அடிமையாவது என்பது முடியாத காரியமாகும். மாயினுடைய எந்த சொரூபத்துக்கும் நம்ம வந்து அடிமையா ஆக மாட்டோம். யார் சுயம் அடிமைத்தனத்தில் வந்து விடுகின்றார்களோ அவர்களின் முன்பு மற்றவர்கள் எப்படி தலை வணங்குவார்கள்? இப்ப நம்ம அடிமையா ஆயிட்டு அப்படின்னா மத்தவங்க வந்து நம்ம கிட்ட எப்படி தலை வணங்குவார்கள் இல்லைங்களா? நம்ம வந்து மாயோட வந்து வெற்றி பெற வேண்டும். முழு உலகையும் தன் முன் தலை வணங்கக்கூடியவர்கள் அல்லவா? நம்மள யாரும் வந்து முழு உலகையுமே நம்ம முன்னாடி தலை வணங்கக்கூடியவர்கள். சிங்கத்தை போன்ற சக்திகளின் ஒரு எண்ணமும் அல்லது ஒரு பேச்சும் வீணாக முடியாது. நான் சொல்றாரு, அதுதான் சக்தியினோட சொர்ண சிங்கம் மாதிரி. அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு பேச்சும் வீணாக முடியாது. எதை கூறுகின்றார்களோ அதனை செய்வார்கள். சக்தி சொருபம். சக்தி சொருபம் அப்படிங்கிறது எதனை சொல்வார்களோ அதனையே செய்வார்கள். சங்கல்பம் மற்றும் செயலில் வித்தியாசம் இருக்காது. அது பேர் சக்தி சொரூபம். சங்கல்பம் மற்றும் செயலில் வித்தியாசம் இருக்காது. ஏனெனில் சங்கல்பமும் வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும். ஸ்தூல பொக்கிஷங்களை வீணாக்குவது கிடையாது. அது போன்று இரண்டு குணங்களும் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவ சக்திகளின் ஒரு சங்கல்பம் கூட வீணாவது கிடையாது. இப்ப நம்ம சிவ சக்தி சொரூபத்தில் இருக்கோம்னா நம்மளுடைய ஒரு சங்கல்பம் கூட வீணாவது கிடையாது. ஒவ்வொரு சங்கல்பத்தின் மூலம் சுயத்திற்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. அப்ப நம்மளோட ஒவ்வொரு சங்கல்பத்தின் மூலியமா நம்மளுக்கும் நன்மை ஏற்படுது, உலகத்துக்குமே நன்மை ஏற்படுது, மற்றவங்களுக்கும் நன்மை ஏற்படுகிறது. ஒரு வினாடியில் ஒரு சங்கல்பத்தின் மூலமாகவும் நன்மை செய்ய முடியும். நீங்க இந்த ஒரு செகண்ட் கூட நான் வந்து விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மான்னு உட்கார்ந்து நான் தியானம் பண்ணோம்னா ஒரே செகண்ட்ல ஒரே சங்கல்பத்துல எவ்வளவு பெரிய நன்மை ஏற்படுதுன்னு பாருங்க. ஒரு வினாடியில் ஒரே சங்கல்பத்தின் மூலமாகவும் நன்மை செய்ய முடியும். ஆகையால் தான் சக்திகளை கல்யாணி என்றும் கூறுகின்றனர். பாத்தீங்கன்னா சக்திகளை கல்யாணின்னு கூறுவாங்க. அவங்கதான் நன்மை செய்யக்கூடியவர்கள். அதனாலதான் பாபா சொல்றாரு, ஒரே சங்கல்பத்துல ஒரே வினாடியில நம்ம வந்து யாருக்கு வேணா நன்மை செய்ய முடியும். அந்த அளவுக்கு சக்தி நம்ம கிட்ட இருக்கு. பாப்தாதா கல்யாணக்காரியாக இருப்பது போன்று குழந்தைகளும் கல்யாணக்காரி என்ற பெயரில் பிரத்யட்சமாக இருக்கின்றீர்கள். பாபாக்கு என்னெல்லாம் டைட்டில் இருக்குதோ அது நம்மளுக்கு உரியதாக மாறிடுது இல்லைங்களா? பாபான்னு சிவன் அப்படின்னாவே கல்யாணக்காரின்னு பேரு. அப்போ பாபா எப்படி கல்யாணக்காரி ஆக்குறாரோ நம்மளும் அதே மாதிரி கல்யாணக்காரி ரூபத்துல பிரத்யட்சமாக இருக்கிறோம். ஏன்னா நம்மளும் உலகத்திற்கே நன்மை செய்கிறோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்பொழுது எந்த அளவிற்கு கணக்கு பார்க்க வேண்டும்? நம்மளே பார்க்கணும். எந்த அளவுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன், உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் நம்மளே பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரங்களில் எனது எவ்வளவு எண்ணங்கள் வெற்றி அடைந்ததாக ஆனது. அதாவது நம்மள பாபா நாளைக்கு இது மூலியம் அதை சொல்லுவாங்க. நீங்க வந்து நம்ம வந்து சக்தி இல்லை அப்படின்னா அந்த சக்தி இல்லாதது காரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நேரத்தையும் எண்ணத்தையும் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்றது இல்ல, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு பாபா சொல்லுவார் ஆக்சுவலா. அதனாலதான் பாபா சொல்றாரு, எந்த அளவு எவ்வளவு நேரங்களில் எவ்வளவு எண்ணங்கள் வெற்றி அடைந்ததாக ஆனது மற்றும் எவ்வளவு வெற்றி அடையாமல் இருந்தன. ஒரு இடத்தில் அமர்ந்து தங்களது ஆயுதத்தின் மூலம் ஒரு வினாடியில் எங்கு வேண்டுமானாலும் விநாசம் செய்யும் அளவிற்கு இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் மிகவும் முன்னேறி இருக்கிறது. ஒரு செகண்ட்ல எங்க உட்காந்துட்டு எப்படி வேணா டார்கெட் பண்ணி எப்படி வேணா இது பண்றாங்க, ஹிட் பண்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சக்திகளாலும் இந்த அமைதி பலத்தின் மூலம் எங்கு அமர்ந்திருந்தாலும் ஒரு வினாடியில் காரியம் செய்ய முடியாதா? அதனாலதான் நீங்க வந்து பாபா வந்து சக்தி வந்து அமைதிங்கிற ரூபத்துல வந்து இன்னைக்கு காமிக்கிறேன். நம்ம சக்தி ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த சக்தி ரூபம் இருந்தாதான் அமைதி மூலியமா நம்ம அமைதிங்கிற சக்தி வந்து எல்லா பக்கத்துக்கும் செலுத்தலாம். ஆக சக்திகளாலும் இந்த அமைதி பலத்தின் மூலம் எங்கு அமர்ந்திருந்தாலும் ஒரு வினாடியில் காரியம் செய்ய முடியாதா? அவர்கள் எங்கும் செல்ல வேண்டிய வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சூரஜ் பையன் அடிக்கடி சொல்லுவாருங்களா, நம்ம மனசோட சக்தி இருந்துச்சுன்னா நம்ம எங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நம்ம எண்ணத்தின் மூலியமாக நம்ம வேலையை செய்ய வச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட எண்ணம் இருக்குது. யாராவது நம்ம வர வைக்கணும், ஏதாவது செய்ய வைக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணத்துல அவ்வளவு பாசிட்டிவ் பவர் இருந்துச்சுன்னா அந்த காரியம் வந்து ஈஸியா நடைபெறும். அதனால பாபாவும் என்ன சொல்றாரு, சேவை செய்யறதுக்கு முன்னாடி நல்ல சக்தியை கொடுத்து நல்லது வந்து ஊட்டச்சத்து மிக்கதான் மாத்தி நல்ல தரணி வந்து அதாவது நிலத்தை வந்து தயார் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி விதை விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா? அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நம்ம வந்து எந்த சக்திகளாலும் இந்த அமைதி பலத்தின் மூலம் எங்கு அமர்ந்திருந்தாலும் ஒரு வினாடியில் காரியம் செய்ய முடியாதா? அவர்கள் எங்கும் செல்ல வேண்டிய அல்லது வர வேண்டிய அவசியம் இல்லை.
தனது தூய எண்ணங்களின் மூலம் ஆத்மாக்களை கவர்ந்தெழுத்து முன்னால் கொண்டு வருவர். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்ம கிட்ட வந்து எண்ணத்தோட சக்திக்கு நம்ம நினைச்சோம்னாவே அந்த சக்தி வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்பொழுது இப்படிப்பட்ட பிரபாவத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அம்பு அப்படி தொடுக்க வேண்டும், அதாவது அம்புடன் அந்த பறவை வந்துவிட வேண்டும் என்ற சாகாரத்தில் கூறிக்கொண்டே வந்தார். பாபா வந்து கூட்டிட்டே இருப்பார். அந்த அம்பு வந்து அவ்வளவு தைக்கணும், அதுல இருந்து அந்த பறவை ஈஸியா வந்துடணும் அப்படின்னு மீன்ஸ் அந்த ஆத்மா பாபானுடைய குழந்தையா மாறி இருக்கணும். இது தங்களது மனோபலத்தின் மூலமாகத்தான் ஏற்படும். அந்த அளவுக்கு நம்ம வந்து புத்தியில இருந்து மனசுல இருந்து அவ்வளவு சக்தி கொடுக்கணும். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானம் சேர வேண்டும், எல்லா ஆத்மான்னு பாபாட்டு இருந்து அமைதி கிடைக்க வேண்டும், எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த உண்மையான சுப பாவனை எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டும். மிகவும் அதிகமான தூரத்திற்கு எந்த ஒளி செல்கின்றது? லைட் ஹவுஸ் இல்லையா? கலங்கரை விளக்கத்தின் ஒளி. ஆக இப்பொழுது கலங்கரை விளக்கமாகவும் சர்ச் லைட்டாகவும் ஆக வேண்டும். நாளைக்கு தான் சொல்லி பாபா அதான் சொல்ல போற, நீங்க வந்து லைட் ஹவுஸா மாறி நம்பிக்கையற்ற ஆத்மாக்களுக்கு எல்லாம் நம்பிக்கை தரணும்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு பாபா அதே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கலங்கரை விளக்கத்தின் ஒளியாகவும் சர்ச் லைட்டாகவும் ஆக வேண்டும். சாதாரண பல்பாக கிடையாது. யார் சுய தேடுதல் சர்ச் செய்கின்றார்களோ அவர்களே சர்ச் லைட்டாக ஆக முடியும். சர்ச் லைட்னா நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பாபா அது வந்து அப்படியே தேடிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி பாபா பாபானுடைய குழந்தையில நம்ம பார்த்துட்டே தேடிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஆத்மால இருந்து சக்தி கொடுத்து பாபானுடைய ஆத்மாக்களை இழுத்து அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து முக்தி ஜீவன் முக்தியை ஆஸ்தியை கிடைக்க வைக்க வேண்டும். எந்த அளவிற்கு சுயத்தில் தேடுதல் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு சர்ச் லைட்டாக ஆவீர்கள். அப்ப சுயத்துல தேடுதல் ஆரம்பிக்கிறோம். நான் வந்து எப்படி இன்னைக்கு வந்து முயற்சி செய்யலாம், எந்த மாதிரி முயற்சி செய்யலாம், எந்த மாதிரி கிரியேட்டிவா இப்போ இன்னைக்கு நாள் ஃபுல்லா முயற்சி செய்யலாம், அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கணும். ஒருவேளை சுய தேடுதல் செய்யவில்லை எனில் சர்ச் லைட்டாக ஆக முடியாது. இப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டது. இப்பொழுது பவர்ஃபுல்லாக மட்டுமன்றி மனோபலம் உள்ளவர்களாகவும் ஆக வேண்டும். சக்திசாலியாக மாறணும். நம்மளோட வில் பவர் இருக்கு இல்லைங்களா? மனோபலம் நம்ம வில் பவர் அந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்கணும். வில் பவர் மற்றும் எல்லையற்ற சக்தி வேண்டும். வில் பவர் மற்றும் எல்லையற்றதின் பக்கம் திருஷ்டி செல்ல வேண்டும். ஆக இப்பொழுது எதை சேர்த்து கொள்ள போகின்றீர்கள்? நம்மகிட்ட வந்து சக்தி இருக்கிறது என்ற சக்தி இருக்கின்றதுதான். ஆனால் இப்பொழுது வில் பவர் மற்றும் எல்லையற்ற சக்தி தேவை. வில் பவர் வேணும். வில் பவர் வைட் நிறைய சக்தி வேணும். அதே மாதிரி வில் பவர் வேணும். வில் பவர் இருந்தாலும் ஒரு காரியத்தை நம்ம வெற்றி செய்ய முடியும். நம்ம வந்து இப்ப ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினைச்சோன்னா அதை தொடர்ச்சியா நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம விட்டு அந்த வில் பவர் இருந்தாதான் செய்ய முடியும். அதனாலதான் பாபா வந்து வில் பவர். ஏன்னா சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், சுயத்துக்காக நன்மை செய்தாலும் சரி, மற்றவங்களுக்கு நன்மை செய்தாலும் சரி, சில நாள் செய்வோம், அப்படியே அதுல கொஞ்சம் அப்படியே தடங்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அந்த நம்மளுடைய அந்த வில் பவர் கிடையாது. வில் பவர் அதிகப்படுத்தினாதான் நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது தொடர்ச்சியா நம்ம செய்ய முடியும். சக்தி இருக்கின்றதுதான், ஆனால் வில் பவர் மற்றும் எல்லையற்ற சக்தி தேவை. இன்று பாப்தாதா எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு பாபா நம்மள எந்த ரூபத்துல பார்த்துட்டு இருக்கிறாரு? அதே இதுவரைக்கும் நம்ம சக்தி பத்தி அழகா பேசிட்டு இருந்தார். சக்தி வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி அமைதியின் சக்தி எங்க இருந்தாலும் சரி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வில் பவர் வேணும், வில் பவர் வேண்டும், எல்லையற்ற சக்தி தேவை. ஏன்னா நம்மளோட சக்தியோட சொரபம் தான் வந்து கல்யாணக்காரியம் நம்மளை காமிக்கிறாங்க. அதனால பாபாவோட நம்மளும் கல்யாணக்காரியா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப பாப்தாதா நம்மளை எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்? நம்பிக்கை நட்சத்திரங்கள். நீங்க அதே எனக்கு நாளைக்கு இந்த முரளி வந்து அப்படியே இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நீங்க நாளைக்கு வந்து அவ்வியக்த முரளி ரெகுலர் முரளியே அதுல இருக்கிற எல்லாமே இன்னைக்கு சிலதெல்லாம் வருது. நம்பிக்கை நட்சத்திரங்கள். இப்பொழுது நம்பிக்கை நட்சத்திரம் பிறகு வெற்றி நட்சத்திரம். இப்ப வந்து நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் நம்ம மாறணும், பின்னாடி வந்து வெற்றி நட்சத்திரம் மாறுவோம். ஆக நிகழ்காலத்தையும் பார்க்கின்றார் மற்றும் எதிர்காலத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். வெற்றி என்பது உங்களது கழுத்து மாலையாகும். தனது கழுத்தில் வெற்றி மாலை தென்படுகிறதா? பாபா கேட்கிறார், நம்மளோட கழுத்துல வந்து அந்த வெற்றி மாலை தென்படுகிறதா? சங்கமத்தில் என்ன அலங்காரம் இருக்கின்றது? வெற்றி மாலை என்பது தகுதியின் அடிப்படையில் ஒவ்வொரு கழுத்திலும் விழுந்திருக்கின்றது. வெற்றி மாலை என்பது தகுதியின் அடிப்படையில் ஒவ்வொருவரின் கழுத்திலும் விழுந்திருக்கின்றது. அதாவது நம்ம எந்த அளவுக்கு தகுதி ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி மாலை வந்து ஆல்ரெடி நம்ம கழுத்தால் விழுந்திருக்கிறது. ஆக பாப்தாதா குழந்தைகளின் அலங்காரத்தை பார்க்கின்றார். இப்ப வந்து பாப்தாதா எதை பார்க்கிறார்? நம்மளோட குழந்தைகளுடைய அலங்காரத்தை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகள் பிடிக்கும். சின்ன குழந்தைகள் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பார்த்தா நம்ம அழகா இருக்கும் இல்லையா, பிடிக்கும் இல்லையா? அதனால அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகள் பிடிக்கும். பாப்தாதாவிற்கு இப்பொழுது எந்த சங்கல்பம் நடந்து கொண்டிருக்கிறது? பாப்தாதாக்கு இப்ப என்ன சங்கல்பம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. பாப்தாதா உங்களிடம் என்ன பேச போகின்றார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றதா?
இன்றைய நாட்களில் தந்தை புத்திக்கான ட்ரில் செய்விப்பதற்காக வருகின்றார். அப்ப பாபா வந்து அந்த டைம்ல வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ட்ரில் செய்ய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்மளோட வில் பவர் அதிகப்படுத்தணும்னு பாபா சொல்றாரு இல்லைங்களா? அதனால ட்ரில் செய்விப்பதற்காக வருகின்றார். இப்பொழுது மைதானத்தில் வெளிப்பட வேண்டும். இப்பொழுது ரகசியமாக இருப்பதற்கான நேரம் கிடையாது. பாபா சொல்றாரு ஃபீல்டுல வரணும், நம்ம வந்து வெளியில வரணும், பிரத்யக்ஷம் படுத்தணும், பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். அப்ப நம்ம வெளியில வந்தாதான் செய்ய முடியும். அதனால அந்த மாதிரி பிரத்யக்ஷம் வெளியில வரணும் அப்படிங்கிறாரு. எந்த அளவிற்கு பாப்தாதாவை வெளிப்படுத்துவீர்கள், அதுதான் முக்கியம். எந்த அளவிற்கு வெளிப்படுகின்றீர்களோ அந்த அளவுக்கு பாப்தாதாவை வெளிப்படுத்துவீர்கள். எல்லையற்றதில் சுற்றி வந்து சக்கரவர்த்திகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? யார் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கின்றாலோ அவர்கள் எப்படி அழைக்கப்படுகின்றனர்? பல இடங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து சேவை செய்யக்கூடியவர்கள். எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ராஜ்யம் கிடைத்துவிடும். தந்தையும் அனைவருக்கும் உதவியாளராக ஆகின்றார் அல்லவா? யார் உலகிலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவிடத்தில் சம்பந்தம் வைத்து மற்றும் உதவியாளராக ஆகின்றார்களோ அவர்களை உலகுக்கு ராஜா எஜமானலாம் ஆவார்கள். அதாவது பாபா சொல்ற ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரே ராஜ்யம் கிடைக்கும். உலகம் விஸ்வ மகாராஜர் ஆகணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் சுத்தி எல்லா இடத்துலயும் சம்பந்தம் வச்சு அவங்களுக்கு உதவி செய்யறவங்க விஸ்வ மகாராஜா மாறுவாங்க, உலகிற்கு எச்சமானலாம் ஆவார்கள். அதுதான் பாபா இன்னைக்கு சொல்றாரு. எப்படி பாப்தாதா உலகத்தினருக்கு பிடித்தமானவராகவும் உதவியாளரும் ஆகியிருக்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் தந்தையை பின்பற்ற வேண்டும். பாபா பாரதத்து வாசிக்கு மட்டும் வரல இல்லைங்களா? உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் கடவுள் பிடிச்சிருக்கு, எல்லா ஆத்மாக்களும் பாப்தாதாவும் சேவை செய்யறாரு, உலகம் ஃபுல்லா சேவை செய்யறாரு. அப்படின்னா நம்மளும் வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையை பின்பற்ற வேண்டும், நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உலக மகாராஜன் என்ற பதவியில் வருவதற்கு அதிகாரியாக ஆக முடியும். கணக்கு இருக்கின்றது அல்லவா? எப்படி மற்றும் எந்த அளவிற்கோ அப்படி மற்றும் அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம இப்ப சேவை செய்யறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சுயத்தை மாற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அங்க சொர்க்கத்துறை பதவியும் கிடைக்கும், நம்மளுக்கு அதனுடைய ராஜ்ய அதிகாரிப்பத்தும் கிடைக்கும். இப்பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விசேஷமாக பிரத்யக்ஷம் ஆக வேண்டும். பிரத்யக்ஷம் நம்பாக கூடாது, பிரத்யக்ஷம் பாப்தாதாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். மற்றவர்களை புகழாதீர்கள். பாபா சார் என்ன இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி, நம்ம வந்து எல்லாத்தையும் என்ன நம்மளோட சேவாதாரிகளை தான் நம்ம நினைச்சுட்டோம், இவங்க இப்படி நல்லா சேவை செய்யறாங்களே, அவங்க நல்லா சேவை செய்யறாங்களே. தந்தையை வெளிப்படுத்துங்கள். இப்ப நம்ம ஒவ்வொரு எண்ணம் அதுக்கு நம்ம கடைசி ஸ்டேஜ்ல இருக்கோம். இப்ப வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சேவை என்ன பாபா கொடுத்திருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து யஜ்யத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா தாதிகள்ல யஜ்யத்தை வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு, யஜ்யத்தை வளர்த்துறதுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, அவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பாபாவுக்கு ஒரு உதவிகரமா மாறிட்டாங்க. இப்ப நம்ம ஆத்மாக்கள் இப்ப எல்லா சேவையும் நடந்தாச்சு, தாதிகளா இல்லையே, எல்லாமே போயாச்சு, எங்கேயுமே ஒரு உலகமே அழிய போது நம்ம நினைச்சு கூடாது. கடைசியில ஒரு பெரிய சேவை நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா பாபா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. இப்ப நம்மளுடைய சேவை என்ன அப்படின்னா, பாபாவை நம்மளை எப்படி பிரத்யக்ஷம் செய்யலாம், பாபாவை எப்படி நம்ம மூலியமா பிரத்யக்ஷம் செய்ய வைக்கலாம், அப்படியே நானும் ஒரு கருவியாக மாறணும். இப்ப நம்மளுக்குள்ள இன்னைக்கு என்ன திட சங்கல்பம் செய்யணும் அப்படின்னா, நான் என் மூலியமா பாபா பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும், நானும் ஒரு சாட்சாத்கார மூர்த்தியாக மாற வேண்டும், என்னோட நெற்றியில பாபா தென்பட வேண்டும், என்னோட கண்கள்ல பாபாவோட ஒளி தெரிய வேண்டும், என்னோட உதட்டுல இருந்து பாபா வெளிப்பட வேண்டும், என்னுடைய கரங்கள்ல இருந்து பாபா வெளிப்பட வேண்டும், எங்கள் கால்களோட அடியிலிருந்து ஒவ்வொரு இருந்து பாபா வெளிப்பட வேண்டும். அப்ப என்னது, நானும் பிரத்யக்ஷத்துக்கு ஒரு கருவியாக, பாபாவை பிரத்யக்ஷம் செய்யறதுக்கு ஒரு கருவியாக மாறலாம். ஏன்னா இந்த பெரிய இதில் இருக்கிறவையே பெரிய சேவை அப்படின்னா பாபாவை பிரத்யக்ஷம் செய்யறதுதான் பெரிய சேவை. பாபாவை கடவுளையே நம்ம மூலியமா பிரத்யக்ஷம் ஆகிறார் அப்படின்னா அதை விட சேவை என்ன பெரிய சேவை இருக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கு என்ன வேணும், நம்ம தகுதியாக மாற வேண்டும். அதுக்கு தகுதி ஆகிறதே புருஷார்த்தம், அதுதான் நம்மளுடைய புருஷார்த்தம். அப்ப பாபாவை நான் பிரத்யக்ஷம் செய்யறதுக்கு நான் தகுதியா மாறிட்டேன் அப்படின்னா நீங்க சமனா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அவ்வளவு பெரிய சேவை நம்மளுக்காக இப்போதைக்கு கடைசியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிரத்யக்ஷம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். பிரத்யக்ஷம் ஏற்படுத்தும் பொழுது புகழும் வெளிப்படும். இப்ப பாபாவை வந்து நீங்க பிரத்யக்ஷம் செய்யறோம் அப்படின்னா அந்த புகழ் வெளிப்படும், பாபாவுடைய புகழும் வெளிப்படும். விஸ்வ அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? அப்ப வந்து பாபாவையே நம்ம பிரத்யக்ஷம் செய்யறோம் அப்படின்னா நம்ம இந்த விஸ்வத்தினுடைய அதிகாரியாக மாறலாம். பிரத்யக்ஷம் ஏற்படும் பொழுது புகழும் ஏற்படும். விஸ்வ அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? இப்பொழுது தீவிர முயற்சி தான் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த தீவிர முயற்சி தான் செய்ய வேண்டும். இந்த பழைய உலகத்தில் சகஜமாக எல்லையற்ற வைராக்கியம் ஏற்படுவதற்கான சாதனம் என்ன? பாபா சொல்றாரு, அப்ப பாபாவை நம்ம பிரத்யக்ஷம் செய்யற அளவுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்பொழுது
சிலர் சொல்றாங்க, யாரெல்லாம் என்ன கருத்துக்களை கூறுகின்றீர்கள், எளிமை எனில் எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக எளிமையாக ஆகிவிடுவீர்கள். தன் மீதே பயன்படுத்த முடியவில்லை எனில் மற்றவர்கள் மீது எப்படி பயன்படுத்துவீர்கள்? இப்ப நம்மளே வந்து அந்த எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களா மாற முடியல அப்படின்னா மத்தவங்களை எப்படி நம்ம மாத்த முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. எல்லையற்ற வைராக்கியம் என்று கூறுகின்றீர்கள். வைராக்கியம் உடையவர்கள் எங்கு வசிப்பார்கள்? எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆக வேண்டுமெனில் சதா தன்னை மதுபன் வாசி என்று நினையுங்கள். நீங்க பாபா ஒரு யுக்தி கொடுக்கிறார். நம்ம வந்து எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களா மாறணும் அப்படின்னா நீங்க வந்து என்னை வந்து மதுபன்ல இருக்கிறவங்க மதுபன் வாசி அப்படின்னு நினையுங்கள் என்ற எளிய யுக்தியை கூறுகின்றார். ஆனால் மதுவனத்தை வெறும் மதுவனமாகவே மட்டும் பார்க்காதீர்கள். மதுவனத்தில் மதுசூதனன் இருப்பதாக பாருங்கள். அதாவது கடவுளே இருக்கிறத பார்க்கணும், கிருஷ்ணர் இருக்கிறதா பார்க்கணும், அந்த தெய்வீக நிலை இருக்கிறதை பார்க்க வேண்டும். ஆக மதுவனம் நினைவிற்கு வருவதன் மூலம் பாப்தாதா தெய்வீக பரிவாரம், தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையும் நினைவிற்கு வந்துவிடும். மதுவனம் தபஸ்யா பூமியாகவும் இருக்கின்றது. ஒரே வினாடியில் மதுவனம் தியாகம் செய்து வைத்துவிடும். பாத்தீங்கன்னா மதுவனம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டெய்லி ஒரு டைம்னாச்சும் நம்ம மதுபன் போயிட்டு வரணும். அந்த 4 தாம் 4 தாம் இருக்குல்ல, அந்த 4 தாம் யாத்திரை வந்து நம்ம டெய்லி புத்தி மூலியமா ஒரு டைம்னாச்சும் மதுபன் போயிட்டு நம்ம வரணும். ஒரு வினாடியில் மதுவனம் தியாகம் செய்து வைத்துவிடும். இங்கு எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? இப்ப மதுபன்ல இருக்கிறவங்க வந்து எல்லையற்ற வைராக்கியம். அங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்து டிட்டாச்சா இருக்காங்க இல்லைங்களா? நம்ம எங்க இருந்தாலும் நம்மளோட உலகத்துல தான் இருக்கோம். அவங்க வந்து உலகத்துல இருந்து டிட்டாச்சா இருக்காங்க. அதான் பாப்பா சொல்ற, ஒரு வினாடியில் மதுவனம் தியாகம் செய்து வைத்துவிடும். இங்கு எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? ஆக மதுவனம் என்பது தியாகம், வைராக்கியம் ஏற்படுத்தக்கூடியதாகும். வைராக்கியம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிட்டாச்மெண்ட், வைராக்கியம் ஏற்படுத்தக்கூடியதாகும். எப்பொழுது எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆவீர்களோ அப்பொழுதுதான் எல்லையற்ற சேவை செய்ய முடியும். எல்லையற்ற வைராக்கியம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லையற்ற சேவை செய்ய முடியும். எங்கும் பற்று இருக்கக்கூடாது. தன் மீது தானே வைராக்கியம் வைக்கவும் கூடாது. ஏனெனில் மற்றவர்களின் விஷயத்தை பற்றி பேசவே வேண்டாம். இன்று பாப்தாதா தங்களுக்குள் உரையாடல் செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த அளவிற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றனர் மற்றும் ஒவ்வொருவரின் பந்தனம் எந்த அளவுக்கு நீங்கி இருக்கிறது என்ற காட்சியை இன்று அதிகாலையில் வத்தனத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். பாபா சொல்லணும், எந்த அளவுக்கு விடுபட்ட நிலையில் இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறோம்னு பாப்தாதா நம்மளை பார்த்து கொண்டிருக்கார். எந்த அளவுக்கு இன்னும் நீங்காமல் இருக்கின்றது. சிலருக்கு பெரிய கயிறாகவும் இருக்கின்றது, சிலருக்கு குறைவாக இருக்கின்றது, சிலருக்கு பலவீனமான கயிறாகவும் இருக்கின்றது. யாருடைய கயிறு பலவீனமாக இருக்கின்றது, யாருடைய கயிறு பெரியதாக இருக்கின்றது, யாருடைய கயிறு மெல்லியதாக இருக்கின்றது என்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பந்தனத்தில் இருக்கிறோம். இன்னும் ஏதாவது ஒரு பந்தனம், மனதனுடைய பந்தனம், சரீரத்தினோட பந்தனம், உறவுகளோட பந்தனம், நம்ம சேவையினுடைய பந்தனம், எல்லாமே பந்தனம் தான். எதுல இருந்து நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாபா பார்த்துட்டு இருக்காங்க. யாருடைய கயிறு மெல்லிதாக இருக்கின்றது என்ற காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். இருப்பினும் பந்தனம் என்று தானே கூற வேண்டும். எதா இருந்தாலும் சரி, மெல்லிதா இருந்தாலும் சரி, பெரிய கயிறா இருந்தாலும் சரி, எல்லாமே பந்தனம் தான் இல்லையா? ஏதாவது ஒரு பலவீனம் அல்லது உறுதியான நூலாக இருக்கின்றது. பலவீன நூல் என்றாலும் பந்தனம் என்றுதான் கூற வேண்டும். சின்னதா மெல்லிதா ஒரு லைட்டா சின்னதா பந்தனம் இருந்தா கூட பந்தனம் தான் பாபா சொல்றாரு. பந்தனம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள அந்த துக்கத்தை கொண்டு வந்துடும். பலவீன நூல் என்றாலும் பந்தனம் என்றுதான் கூற வேண்டும். அவர்களுக்கு தாமதம் ஆகாது. பெரிய கயிறு உடையவர்களுக்கு தாமதமும் ஏற்படுகின்றது மற்றும் உழைப்பும் ஏற்படுகின்றது. ஆக இன்று வதனத்தில் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியுமா? இப்ப நம்மளே செக் பண்ணணும். நம்ம ஒரு செகண்ட் உட்கார்ந்து நம்மளே பார்க்கல. இப்ப வந்து எனக்குள்ள எந்த மாதிரி பந்தனம் இருக்குது. பந்தனம் அப்படின்னு வச்சுங்களேன், எந்த ஒரு பாண்டேஜ் நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம எப்படி அது வந்து பந்தனம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு பந்தனம் வந்து நம்மள வந்து பாபாட்ட இருந்து கொண்டே தூர விளக்கிட்டே போகும். அது பாத்தீங்கன்னா இல்லைன்னா அந்த பந்தனம் பாத்தீங்கன்னா, பந்தனம் எனக்குள்ள இருக்குதுன்னா அந்த பந்தனத்துக்குள்ள அந்த மனம் புத்தி அதுலயேதான் ஏற்படும். நீ பாபானுடைய நினைவுல வந்து வராது. அப்ப பாபானுடைய நினைவுல உட்காரப்போ கூட அந்த அந்த எங்க எனக்கு பந்தனம் இருக்குதோ, அட்டாச்மெண்ட் இருக்குதோ அதனோட நினைவு வரும். ஆக்சுவலா அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது மேல எனக்கு பந்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பந்தனம் எதுலயா எனக்கு பந்தனம் இருக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 1/2 hour வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாபானுடைய இதுல தனியா உட்காந்து நம்ம உட்காந்து எந்த ஒரு இது இல்லாம உட்காந்து யோகா பண்ணணும். அந்த 1/2 hourல யோகா பண்ணல என்னென்னலாம் விஷயங்கள் எனக்கு என்னுடைய மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, பாபா வந்து நினைவுல இருந்து எதெல்லாம் என்னை தடுக்குதோ
அதாவது பிசிக்கலா கிடையாது, மென்டலி பாத்தீங்கன்னா அவ்வளவு பந்தனம் உள்ள இருக்கு மைண்ட்லயே ஆல்ரெடி. அதெல்லாம் தான் நம்மளுக்கு பந்தனமா மாறுது. அப்ப மாயை, பந்தனம் இதெல்லாமே எது அப்படின்னா, பாபாவினுடைய நினைவிலிருந்து எதெல்லாம் என்னை தடுக்க வைக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு பந்தனம் அப்படின்னு பேரு. மாயையின் பேரு, இல்ல பந்தனம் கூட சொல்லலாம். அப்ப அந்த பந்தனத்தை எப்படி போக்குறது? அப்ப அதுல பார்க்கணும் எதுல எனக்கு பெரிய கயிறா இருக்கா. சில டைம் பாத்தீங்கன்னா அவங்களோட நம்மளுடைய பழைய சமஸ்காரமே நம்மளுடைய பந்தனமா மாறிடும். நம்மளுடைய சுபாவம் நம்மளுக்கு பெரிய பந்தனமா மாறும். நம்மளுடைய எண்ணங்கள் இல்லையா, நம்மளுடைய பழைய அந்த மைண்ட், நம்மளுடைய எண்ணங்களை நம்ம எந்த மாதிரி எண்ணத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கோம் அது நம்மளுடைய பந்தனமா மாறிடும். அது பாபாவை நினைவு வைக்க முடியாது. சில பேர் உட்கார்ந்த உடனே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலா. அது பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த லேசினஸா இருக்கலாம், அந்த அட்டென்ஷன் இல்லாத நிலை, அந்த பழைய சுபாவம், அது ஒரு பெரிய பந்தனம். நீங்க பாத்தீங்கன்னா பகவானோட நினைவுல உட்கார்றதுக்கு, நினைவு செய்யறதுக்காக உட்கார்றோம், நம்ம தூங்குறோம், நம்மளுடைய அவ்வளவுக்கு அந்த மனம் புத்தி அங்கிங்கன்னு போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய பந்தனம் பாருங்க. அப்ப எந்த ஒரு விஷயம் அப்ப இல்ல நம்ம மேல சில பேர் நல்ல சேவை செய்வாங்க, நம்மளோட சகயோகியா இருப்பாங்க, சேவை செய்வாங்க, அந்த ஆத்மாவோட நினைவு வருமா இருக்கும். இல்ல நம்மள யாராச்சும் துன்பப்படுத்துவாங்க, அந்த ஆத்மாவோட நினைவு வருமா இருக்கும். இல்ல நம்ம தொழில், நம்ம வீடு, நம்ம உறவுகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபத்துல நம்மளுக்கு பந்தனமா மாறுது. அப்ப பந்தனம் அப்படின்னாவே பிசிக்கலா கிடையாது, ஆக்சுவலா மென்டலி நம்மளே கிரியேட் பண்ணது அது. அப்ப அது எல்லாம் நம்ம தான் போக்க முடியும். அப்ப அதுக்குதான் பாபா சொல்றாரு, நம்ம எந்த அளவுக்கு பந்தனம் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணும். பந்தனம் கூட ஒரு பலவீனம் கூட சொல்லலாம். பலவீனத்தினாலதான் நம்ம பந்தனத்தை ஏற்படுத்துறோம். அப்ப இந்த பலவீனத்தை போக்குனாதான் பாபா சொல்றாரு, நம்ம பாபாவோட எய்மே என்னது, பாபாவை பிரத்யக்ஷம் செய்யணும். அதுதானே இப்ப முறையில் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப அந்த பிரத்யக்ஷம் செய்யறதுக்கு நம்ம இந்த பலவீனங்கிற நூலை நம்ம கிட்ட போக்க வேண்டும். ஏதாவது ஒரு பலவீனம் அல்லது உறுதியான நூலாக இருக்கின்றது. பலவீன நூல் என்றாலும் பந்தனம் என்றுதான் கூற வேண்டும். அவர்களுக்கு தாமதமாகாது. பெரிய கயிறு உடையவர்களுக்கு தாமதமும் ஏற்படுகின்றது மற்றும் உழைப்பும் ஏற்படுகின்றது. ஆகின்ற வத்தனத்தில் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியும். நம்மளே செக் பண்ணலாம் இல்லைங்களா. நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்குள்ள என்ன வீக்னஸ் இருக்கு, நம்மளுக்குள்ள எந்த பந்தனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய கயிறா அல்லது மெல்லியதா, பலவீனமான கயிறா அல்லது உறுதியானதா, பந்தனத்தில் இருக்கின்றேனா அல்லது சுதந்திரமையாக இருக்கின்றனா. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா பாபா ஒரு அவ்வியக்த முரளி நம்ம படிச்சோம் இல்லைங்களா. எவ்வளவு நமக்கு அந்த பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலை, அதாவது எவ்வளவு சுதந்திரமா இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு என்னென்னலாம் பந்தனம் இருக்குன்னு பாபா அப்படி டிஃப்ரெண்ட் பந்தனத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஆக்சுவலா. அப்ப அந்த இப்ப சுதந்திரமா இருக்கணும். சுதந்திரம் அப்படின்னா அவ்வளவு ஒரு மைண்ட்ல ஃப்ரீனஸ். பாபாவோட எப்ப வேணுமோ, எவ்வளவு நேரம் வேணுமோ, எங்க வேணுமோ பாபாவை கனெக்ட் பண்ண வழி வைக்கணும். நம்மளோட சேவையே நம்மளுக்கு சில டைம் பந்தனமா மாறிடும். ஐயோ நான் இந்த சேவை செய்யணும், அப்ப போய் இந்த சேவை செய்யணும், அதை பத்தி அங்க போய் எப்படி சேவை செய்யறது, நம்ம யோகால உட்காந்துக்கூட நான் என்ன சேவை செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். சேவை வேற சப்ஜெக்ட், பாபா நினைவு வேற சப்ஜெக்ட் இல்லைங்களா. அப்ப சேவையை சில பேருக்கு பந்தனமா மாறிடுது. அப்ப சுதந்திரத்தின் பொருள் என்னவெனில் தெளிவாக இருப்பதாகும். அவ்வளவு கிளீன் அண்ட் கிளியர் நம்மளுக்குள்ள. எது எப்ப செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், நான் யார், கடவுள் யார், நான் எதுக்காக வந்திருக்கேன், எல்லாம் அப்படியே இவ்வளவு ஒரு கிளாரிட்டியோட இருக்கு. இருப்பினும் பாப்தாதா புன்முறுவல் செய் என்றார். அதிசயம் செய்கின்றீர்கள், ஆனால் பாப்தாதா அதைவிட மேலே பார்க்க விரும்புகின்றார். எந்த அளவிற்கு உங்களது வாயில் பாப்தாதாவின் பெயர் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அனைவரின் வாயிலும் உங்கள் பெயர் இருக்கும். நீங்க தாதிகளை நம்ம கிளாஸ் எடுப்பாங்க இல்லைங்களா, பாக்கியில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு டைம் பாபா 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 தான் இதை செய் வச்சாரு, பாபா தான் இதை செய் வச்சாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டீப் ரூட்டட் அந்த சன்ஸ்கார் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நம்ம எது செய்யறதுல பாபா தான் எல்லாம் செய்விக்கிறாரு. பாபா 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 அதனால அவங்க அவ்வளவு இன்னோசென்டா இருக்கீல கூட பாபா பாபான்னு ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணால எல்லாரும் தாதியினோட பெயரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவதான் பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவு நேரம் பாப்தாதாவை பெயர் சொல்றோமோ, உங்களுடைய வாயில் பாப்தாதாவின் பெயர் இருக்கின்றதோ அந்த அளவிற்கே அனைவரின் வாயிலும் உங்களது பெயர் இருக்கும். மதுவனம் என்றாலே மாறக்கூடிய பூமியாகும். என்ன மாறுதல் செய்து செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா. நல்லது. முரளியோட வரதானம். உனது எனது என்ற குழப்பங்களை சமாப்தி செய்து கருணை பாவனை வெளிப்படுத்தக்கூடிய கருணை நிறைந்தவர்களாக ஆக. பாத்தீங்கன்னா இப்போதைக்கு என்னுடையது உன்னுடையது இதுலதான் பெரிய பெரிய பிரச்சனை வருது. என்னுடையது உன்னுடையதான். நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா உன்னுடையதும் கிடையாது, என்னுடையதும் கிடையாது. நம்ம ஆத்மா நாடகத்துல நடிக்க வந்திருக்கோம். நம்மள இது எனக்கு நாடகத்துல கொடுக்கப்பட்டுள்ள பொருள், பாத்திரங்கள், உறவுகள்
அதை முடிச்சுட்டு நம்ம போறப்படும். என்னுடையது கிடையாது, உன்னுடையது கிடையாது. ஆனா இந்த உலகமே பாத்தீங்கன்னா என்னுடையது உன்னுடையது தான் நம்ம சண்டை போட்டிருக்கோம். நாளுக்கு நாள் எத்தனையோ ஆத்மாக்கள் துக்கத்தின் அலைகளில் வருகின்றனர். இயற்கையின் பிரச்சனைகள் சிறிது ஏற்பட்டதும் ஆபத்துகளும் வந்ததும் அநேக ஆத்மாக்கள் அலைகின்றனர். கருணை இரக்கம் கேட்கின்றனர். ஆக இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் அழைப்பை கேட்டு கருணை பாவனையை வெளிப்படுத்துங்கள். பூஜ்ய சொரூபம் கருணையை தாரணை செய்யுங்கள். தன்னை சம்பன்னமாக ஆக்கிக் கொண்டால் இந்த துக்கமான உலகம் சம்பன்னம் ஆகிவிடும். அப்ப என்ன அப்படின்னா, எவ்வளவு பாபாவோட ஞானத்தில் இல்லாத ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த உலகமே துக்கம் அசாந்தியில் இருக்கு. அப்ப அதெல்லாம் ஏன் துக்கம் அசாந்தியில் இன்னும் அவங்களோட வேதனைக்கு காரணம் நம்ம சம்பன்னமாக மாறாது. நீங்க நினைச்சு பாருங்க, 4 பேர் வெளியில துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த துடிச்சிட்டு இருக்காங்க வேதனை காரணம் நீங்க இன்னும் நம்ம இன்னும் சம்பன்னமா மாறல. அப்ப நம்ம சம்பன்னமா மாறாத அந்த ஆத்மனுடைய துக்கத்தினுடைய வேதனைக்கு காரணம். பாபா அதான் சொல்றாரு. கருணையை தாரணை செய்க தன்னை சம்பன்னமாக ஆக்கிக் கொண்டால் இந்த துக்கமான உலகம் சம்பன்னமாகிவிடும். இப்பொழுது மாற்றத்திற்கான சுபபாவனையின் அலையை தீவிர வேகத்தில் பரப்புங்கள். அப்ப நம்ம மாறணும் அப்படிங்கிற அந்த சுபபாவனை நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அது பாபா சொல்றாரு. அப்பொழுது உனது எனது என்ற குழப்பங்கள் சமாப்தி ஆகப்படும். அப்புறமேல அந்த நம்ம சண்டை போட மாட்டோம். உனது எனது, என்னுடையது உன்னோடது, நான் அப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், நான் இந்த சேவை செய்யணும், நீ அந்த சேவை செய்யணும். இது அந்த இந்த உலகமே அழிய போகுது. நம்ம இப்ப என்னுடையது உன்னுடையது அந்த அந்த இந்த பிரச்சனையில நம்ம இருக்கக்கூடாது ஆக்சுவலா. பாபா சொல்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா நினைவுல இருந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் ஞானம் பாபானுடையது. பாபா தான் நம்மளுக்கு ஞானக்கடல். ஞானத்தை கொடுத்தாச்சு. எவ்வளவோ ஞானத்தை கொடுத்தாச்சு. எல்லா ஞானத்தையும் கொடுத்தாச்சு. 2வது சேவை. சேவை பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் கிடையாது. அது பாபானுடைய சப்ஜெக்ட். பாபா தான் சேவை நம்ம மூலியமா நம்மள நிமித்தமா செஞ்சிருக்காரு. பாபா சேவை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த 2 சப்ஜெக்ட் பாபானோட சப்ஜெக்ட். யோகா தாரணை தான் நம்மளோட சப்ஜெக்ட். இந்த 2ல நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்றேன் இப்போதைக்கு கடைசி நேரத்துல அதுதான் முக்கியம். ஏன்னா யோகா நம்ம தான் செய்யணும். பாபா நம்மளுக்காக யோகா செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம யோகா பண்ணாதான் நம்ம ஆத்மா அழியும். தாரணை நம்ம தான் செய்யணும். ஏன்னா தாரணை எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்ப யோகாவும் சரி, தாரணை சரி, நம்மள அதுல அட்டென்ஷன் கொஞ்சம் அதுலதான் நம்ம கம்மியா கொடுக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஞானம் படிக்கிறது, ஞானத்தை பேசுறது, அதுல அதிகமா அனுசந்தனை ஞானத்தை சிந்தனை செய்யறதுல நம்பர் 1 எல்லாருமே இருக்கும். அதே மாதிரி சேவை செய்யறதுலயும் நம்பர் 1 எல்லாருமே ஏதாவது ஒரு சேவையில கண்டிப்பா நம்ம இருக்கோம். அப்ப இந்த 2 சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் கூட. ஞானம் கூட ஈஸியான சப்ஜெக்ட். சேவையும் ஈஸியான சப்ஜெக்ட். கஷ்டமான சப்ஜெக்ட் 2 பாத்தீங்கன்னா யோகாவும் தாரணை தான் கஷ்டமான சப்ஜெக்ட். அதுல நம்ம நிறைய பேர் இன்னும் வீக்கா இருக்கோம். நம்ம சம்பன்னமா மாற வேண்டும். நம்மள பர்ஃபெக்ட்டா மாறணும். சமானம் மாறணும் அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்ட்ல நல்லா இப்ப கடைசியில நல்லா கவனம் செலுத்தினால்தான் நம்ம உயர்ந்த பொசிஷனுக்கு போக முடியும். ஒண்ணு யோகாங்கிற சப்ஜெக்ட், 2வது தாரணை சப்ஜெக்ட். நம்ம சம்பன்னமாக மாறலாம். ஸ்லோகன் தேகம் தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து மேலே பறக்கக்கூடியவர்களே இந்திரபிரஸ்த நிவாசிகள். தேகம் தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து மேலே பறக்கக்கூடியவர்களே இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவர். இன்னைக்கு முரளி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான முரளி. சிம்பிளான முரளி தான். பட் நிறைய டீப் பாயிண்ட்ஸ் பாபா டச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சில டைம் அந்த முரளி கூட நம்ம அப்படியே மேலோட்டமா தான் படிக்கிறோம். உள்ள போய் பார்த்தோம்னா அதுல 2-3 இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா பாபா சொல்லியிருக்காரு. நம்மளோட எப்படி எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களா மாற வேண்டும், எப்படி பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும், பாபாவை நம்ம பிரத்யக்ஷம் செஞ்சாதான் உலகத்து முழுமையாகும் அப்படின்னு சொன்னா, அதாவது சக்தி ஸ்வரூபம் எப்படி மாற முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாபா அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சக்தி ஸ்வரூபமா மட்டும் இருக்க முடியாது, அன்பு ஸ்வரூபமாகவும் இருக்க வேண்டும். அன்பு ஸ்வரூபம் மட்டும் இருக்கக்கூடாது, சக்தி ஸ்வரூபமா இருக்க வேண்டும். இணைந்தும் 2 இணைந்து இருக்க வேண்டும். நம்மளுடைய சொரூபமே கல்யாணக்காரி சொரூபம் இல்லையா? அப்ப ஒரு வினாடியில் கூட நம்ம யாராவதுக்கு ஏதாவது சக்தி கொடுக்கலாம், அமைதி கொடுக்கலாம். ஒரே எண்ணத்துல ஒரே வினாடியில நிறைய வேலை நடக்கலாம். ஒரு வினாடி ஒரு எண்ணத்திலேயே அவ்வளவு சேவை நடக்கல, அவ்வளவு நன்மை நடக்கல. நினைச்சு பாருங்க நம்மகிட்ட எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு பாபா அந்த சக்தி சொரூபத்தை காண்பிக்கிறதுக்காக தான் இந்த முரளை இது முரளி அமைதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணதா. பட் பாபா சக்தியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அமைதி எப்படி கொண்டு வருது, அமைதி சக்தி 2ஐயும் நீங்க எப்படி யூஸ் பண்றது. அப்ப சக்தின்னு என்னது, அந்த வில் பவர் தேவை, அந்த எல்லையற்ற சக்தி தேவை. அந்த வில் பவர் அது உறுதி இருந்தா தான் நம்ம சேவை செய்ய முடியும். அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி நம்ம எல்லையற்ற வைராகிய விருத்தி இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு எல்லையற்ற வைராகிய விருத்தி வரணும் அப்படின்னா
நீங்க மதுபனுக்கு அடிக்கடி வாங்க, மதுபன் வாசியா நினைங்க. மதுபன் வாசியா நினைச்சீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம பாபா பரிவாரம் இருக்கிறத நினைச்சோம்னா எல்லையற்ற வைராக்கியம் இருக்கலாம். அப்ப நம்ம இருக்கிற பந்தனத்தை எல்லாம் ஈஸியா அழிச்சிடணும். பந்தனத்தை எல்லாம் அழிச்சாதான் வந்து நம்ம வந்து பாப்சமான மாற முடியும். பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வைக்க முடியும் அப்படிங்கறத பாபா இன்னைக்கு வந்து முரளில சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி. சாந்தி. தேங்க்யூ பிரதர். நம்ம சர்ச் லைட் இருந்துச்சுன்னா பாபா வந்து நீங்க மத்தவங்களுக்கெல்லாம் கலங்குறீங்க, லைட் ஹவுஸா மாறி ஒளி விளக்கு மீன்ஸ் எல்லாத்துக்கு வழியை காமிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கிட்டே அந்த சர்ச் இல்லைன்னா நம்ம மாற முடியாது. அது நல்ல பயன். பாபா நம்மள பாத்தீங்கன்னா எப்படியாவது யூஸ் பண்ணுவாரு. நம்மளுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள அந்த உத்வேகம் வந்துச்சு இல்லையா? பாபா அவங்க சர்ச் லைட் சொன்னாங்க இல்லையா? அந்த சர்ச் லைட்டுங்கிறது எனக்குள்ள அந்த உத்வேகம், எனக்கு எப்படியாவது பாபானோட சேவை செய்யணும், பாபானோட லைட் பிரத்யக்ஷம் அப்படின்னா பாபா வந்து அந்த எனர்ஜி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாபா எப்படியாவது சான்ஸ் கொடுத்துட்டே தான் யூஸ் பண்ணிட்டே இருந்துருவாரு. நமக்குள்ள அந்த டீப் டிசையர் வேணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அது ஆட்டிடியூட் கூட சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய இன்டென்ஷன் ஆட்டிடியூட் வந்து பாபானுடைய நல்ல சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த இருந்துச்சுன்னா பாபா பாத்தீங்கன்னா அப்படி எப்படியாவது நம்மள யூஸ் பண்ணிடுவாரு. அன்பு இருக்கு, அதாவது அன்பு பாத்தீங்கன்னா நம்ம பாபா மேல அன்பு, மற்ற ஆத்மாக்கள் மேல அன்பு, அவங்களுக்கு சேவை செய்வேன்னு சொல்லிட்டு. பட் சக்தி செருவம் வந்து நம்ம எந்த அளவுக்கு சக்தி செருவம் இருக்கோ அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்ப்ரெட்டா நம்ம வந்து நம்ம சக்தி கொடுக்க முடியும். அதனால பாபா நீங்க ரெண்டையுமே கம்பைண்டா காமிச்சிருக்காரு. அன்பும் இருக்க வேண்டும், சக்தியும் இருக்க வேண்டும். நீங்க பிராக்டிகலா சொரூபத்துல கூட நீங்க அன்பா இருந்து சக்தியா இருந்தாதான் வந்து வெற்றி பெறும். அன்பு சக்தி வந்து ரெண்டு இணைந்த சொரூபமா இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். அதனால வெற்றி மூர்த்தி கூட ஒரு டைம் பாபா இதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா சில டைம் நம்ம அன்பா இருக்கு சக்திசாலியில வந்து டிஃபீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சக்தி மட்டும் இருந்தாலும் அன்பு இல்லைனாலும் வெற்றி பெறதுக்கு சான்ஸ் கிடையாது. சோ இந்த பாபா வந்து அன்பு சக்தி ரெண்டு இணைந்து ரூபமா இருக்கணும். நீங்க ஒரு சங்கல்பத்திலும் வேஸ்ட் தோட்ஸ் ஒன்னும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க விஸ்வ கல்யாண பாபா இருக்கணும். கரெக்ட். பாபா பாத்தீங்கன்னா நம்மளோட விஸ்வ கல்யாணிக்கு அறியாதமா நம்மளே நம்மளுக்குள்ள இன்னும் அந்த மாற்றத்தை கொண்டு வரல. அப்படியே நம்ம விஸ்வத்துக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? நம்மளுடைய எண்ணம் நேரம் ரெண்டையும் வந்து நல்ல விதத்துல யூஸ் பண்ண முடியும். நாளைக்கு முரளி நீங்க அப்படிதான் பாப்பீங்க. ஏன்னா அது நாளைக்கு முரளி பாத்தீங்கன்னா எப்படின்னா அதே தான் சொல்றாரு பாபா. நம்மளுடைய எண்ணத்தின் நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த சக்தி இருக்காது. அந்த சக்தி இருந்தாதான் நம்ம வந்து சேவை செய்ய முடியும். அந்த பவர் வில் பவர், அந்த பவர் வரதுக்கு வந்து நம்ம எண்ணத்தின் நேரத்தையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டே வரணும். அதனாலதான் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு இந்த முறையும். அப்படின்னா பாபா சொல்றது பிசிக்கலா கிடையாது. நீங்க வந்து மதுபன்ல இப்ப சில பேர் மதுபன் வாசி இருக்காங்க. இப்ப மதுபன் வாசி வந்து விஸ்வ கல்யாணக்காரியா மாற மாட்டாங்களா? அப்ப வந்து பிசிக்கலா நம்ம போய் சேவை செய்யறது கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய ஆட்டிடியூட் நம்மளுடைய அதாவது உள்ளுணர்வு அந்த மாதிரி இருக்கணும். நீங்க உட்காந்து நான் விஸ்வ கல்யாணக்காரின்னு அந்த சொமானத்துல உட்கார்ந்து நம்ம சேவை செஞ்சாவே போதும். அப்ப உங்களால எவ்வளவோ பேத்துக்கு உலகத்துல வந்து நன்மை கிடைக்கும். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய சென்டருக்கு போவாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆத்மாவிலேயே அதாவது டச்சிங் கிடைக்கும். நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டட் தான். நம்மளோட ராஜ்யம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிகேஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பிராமின்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்போ வந்து யாரு எங்க இருந்து சேவை செய்யறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நினைச்சிருக்கோம் அந்த ஆத்மாக்கள் வராங்க, அவங்க கோர்ஸ் எடுக்கிறாங்க, போறாங்க, அவங்க யாரு டச்சிங் கொடுத்தாங்க, யாரு மூலியமா வந்துச்சு அப்படிங்கிறதால நம்மளுக்கு தெரியாது. சோ நீங்க எங்க இருந்தாலும் சரி நம்ம மனம் மூலியமா நம்ம வந்து சுத்தலாம். உலகம் ஃபுல்லா அது தேர்ந்த சுதர்சன் சக்கரதாரின்னு பேரு. நம்ம உலகம் ஃபுல்லா நம்ம மைண்டால தான் சுத்துறோம். ஆக்சுவலா மனசால எல்லா சர்ச் லைட் பாபா சொன்னாரு, லைட் ஹவுஸ்ன்னு சொன்னாரு. நீங்க லைட் ஹவுஸா மாறி பரந்தாமத்துல இருந்து நீங்க முழு மரத்துக்கே சாக்காஸ் கொடுக்கலாம். எப்படி வந்து பாபா விதை ரூபமா இருக்காரு, விதையில இருந்து எல்லா முழு மரத்துக்குமே ஷாக்காஸ் போச்சுன்னா எல்லா ஆத்மாக்களுக்குமே போய் சேரும். அதாவது எது முடியுதோ நம்மளால அதை செய்யலாம். மனசா சேவை தான் கடைசி வரைக்கும் வரும். அந்த மனசா சேவை செய்யறதுல அவ்வளவு சக்தி போய் சேரும். இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு, நம்ம ஒரு செகண்ட்ல நம்ம அவ்வளவு வில் பவர் இல்ல, அந்த எல்லையற்ற சக்தி இருக்குல்ல, எல்லா பக்கமே நம்மளுக்கு சக்தி கொடுக்கும். ரெண்டு விஷயம் நீங்க சொந்தமா கடைஞ்சு சொன்ன மாதிரி இருந்தது. என்னன்னு சொன்னா ஞானமும் வந்து சேவையும் வந்து அது ஞானம் ஈஸியானது, சேவையும் ஈஸியானது. யோகம் தாரணையும் தான் அது நாங்கள் செய்கிறது. நாங்கள் அவசியம் யோகம் செய்ய வேணும், சதா யோகியா இருக்கணும். அதே நேரத்துல தாரணை அதை நமக்காக எடுத்து நாம் அதை தாரணைக்கு கொண்டு வரோம். ரெண்டுமே நாங்கள் செய்ய வேண்டியது என்றதை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை பிடிச்சு கொண்டது என்னண்டா ஞானத்தை நாங்க நல்லா கடைவோம். ஆனா கடைஞ்சாலும் அது தாரணையில இவ்வளவுக்கு அதை கொண்டு வரோமோ அதுதான் அங்க எங்களுக்கு பயனளிக்கும். அந்த தாரணை முக்கியம், யோகம் முக்கியம். ஓகே, தேங்க்யூ. அந்த யோகம் தாரணம் அது வந்து சன்ஸ்காரத்தால எனக்கு கஷ்டமா இருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம். என்ன அந்த சன்ஸ்காரத்தை நாங்க மாற்றம் அது ஒரிஜினல் பாபாவோட
ஒரிஜினல் குவாலிட்டியா அந்த அனாதி சொரூபமா இருந்து செய்தண்டு வந்து எங்களோட சம்ஸ்காரத்தை மாற்றினா தாரணயமும் யோகாவும் கூடும். அதுதான் மெயின் மோஸ்ட் அப்டக்கிளா இருக்குது. கரெக்ட். அப்போ இந்த யோகா தாரணை பாத்தீங்கன்னா ரெண்டுமே இன்டர் கனெக்டட் கூட. நம்மளுக்குள்ள தாரணை ஆச்சுனாதான் யோகா நடக்கும் இல்லைங்களா? இப்ப தாரணை இப்ப யோகா நடந்தாதான் தாரணை நடக்கும். இந்த ரெண்டுமே ப்ராக்டிக்கல். அப்ப வந்து இந்த ரெண்டு இன்டர் கனெக்டட். எப்படி சேவையும் ஞானமும் இன்டர் கனெக்டட், இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம யோகாவும் தாரணையும் இன்டர் கனெக்டட். சில பேர் தாரணை இல்லாத ஆத்மாக்கள் யோகா செய்ய முடியாது பாத்தீங்களா? இப்ப யோகா இல்லைன்னா இப்ப தாரணை நடக்காது. தாரணைன்னா அது பிராக்டிக்கல் சொரூபமா இருக்கு. எனக்கு சக்தி தேவை இல்லைங்களா? இப்ப பாபா சொன்னாரு, ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த சுச்சுவேஷன்ல வந்து அதை நான் வெற்றி பெறணும். அவங்க வந்து சில பேர் நம்ம மேல கோவப்படுத்துறாங்க, நான் வந்து அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது தாரணை சொரூபம் இல்லையா? நான் வந்து தாரணை பிராக்டிக்கலா அந்த டைம்ல அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணுங்கிறது ஒரு தாரணை. அப்ப அதுக்கு எனக்கு சக்தி தேவை. அப்ப அந்த டைம்ல தாரணை செஞ்சால் நான் வந்து எனக்கு யோகாவும் நடக்கும். அப்ப வந்து ரெண்டுமே இன்டர் கனெக்டட், அந்த யோகா தாரணை. பட் அந்த ரெண்டுல தான் பாத்தீங்கன்னா மார்க் அதிகம். நீங்க பாத்தீங்கன்னா பாபு ஒரு முறையில் அவ்வியக்த முறையில் சொன்னார் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சேவை செய்யறப்போ உங்களுக்கு 1 மார்க் கிடைக்குது. ஓகேங்களா? நீங்க ஒரு தாரணை செஞ்சீங்க அப்படின்னா 10 மார்க் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து நீங்க பாபாவை பிராக்டிக்கலா எடுத்து காமிக்கிறது வந்து தாரணை சொரூபம் தான். நம்ம சேவை வந்து இப்ப வாய் மூலியமா சொல்றோம், சென்டருக்கு வாங்கன்னு சொல்றோம், ஏதாவது ஒரு சேவை செய்யறோம், அதுக்கு மார்க் கிடைக்கும், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல. ஆனா பிராக்டிக்கல் அப்படின்னா பாபா சொல்றது உங்க முகம் மூலியமாவோ, உங்களை பார்த்த உடனே உங்களுடைய என்ன சொல்றது, உங்களோட செயல் மூலியமாகவும் பாபாவை இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிக்கீங்க அப்படின்னா, நீங்க கடவுளையே இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு 10 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து தாரணை கிடைக்கும். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முறையில பாபா சொல்லியிருக்காரு, நீங்க 1 மார்க் வந்து சேவைக்குன்னா 10 மார்க் தாரணை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப தாரணை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். அது சம்டைம்ஸ் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை அதுல, அப்படியே விட்டுறோம். 2 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போதைக்கு கடைசியில நம்ம வந்து ஃபாஸ்டா போய் நல்லா நிறைய மார்க் எடுக்கணும், முன்னாடி வரணும் அப்படின்னா இந்த 2, ஏன்னா யோகாவை நீங்க ஞானமும் நம்மளுக்கு நிறைஞ்சு இருக்குது. ஆக்சுவலா இவ்வளவு வருஷமா முரளி கேட்டு கேட்டு ஞானத்தை சிந்தனை செஞ்சு எல்லாருமே நம்ம ஞானத்தை தான் அதிகமா பேசுவோம், ஞானத்தை பத்தி தான் சிந்தனை செய்யறோம். அது நல்லாதான் இல்லைன்னு கிடையாது. சேவையும் நல்லா செய்யறோம். எங்க இருந்தாலும் சரி, யாராவது சேவைக்கு வாங்க சொன்னா எல்லாருமே ஒடியாத்துருவாங்க சேவை செய்யறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலை. ஆனா யோகா பண்ணல அப்படின்னா பட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் கம்மியா தான் வர்றாங்க பார்த்து அட்டென்ஷன் இங்கேயோட. நீங்க ஒரு சேவை இருக்குதுன்னா எல்லாரும் ஓடிடுவாங்க. 10 பேர் வராங்கன்னா யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க ஆக்சுவலா. எல்லாமே கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. யோகா தான் இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா யோகால வந்து ஏன் வந்து யோகால வீக் ஆக்கு அப்படின்னா, இன்னும் பாபா மேல அன்பு அதிகமாகும் நம்மளுக்கு. அந்த யோகி சப்ஜெக்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா, அது ஒரே 2 விஷயம் தான் யோகி சப்ஜெக்ட் யோகாவுமா இருக்கு. ஒண்ணு வந்து பாபா மேல அளவு கடந்த அன்பு, 2வது பாபா மேல அளவு கடந்த நிச்சயம் வேணும். நிச்சய புத்தி வேணும். அந்த 2 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பாபா அன்பு செலுத்தி நம்ம யோகா பண்ணலாம். ஏன்னா நீங்க அத்தீந்திரிய சுகத்தை வந்து நம்ம இப்பதான் அனுபவம் செய்ய முடியும் இந்த சங்கம் யுகத்துல. இந்த அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யறதுக்கு இந்த 2 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஞானம் மட்டும் இருந்தா, ஞானி மட்டும் இருந்தா அத்தீந்திரிய சுகத்தை அடைய முடியாது. சேவை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாலும் அத்தீந்திரிய சுகத்தை அடைய முடியாது. நீங்க யோகை தாரணை இந்த 2 சப்ஜெக்ட் நம்ம இணைந்து இருக்கிறவங்க தான் அத்தீந்திரிய சுகத்தை இப்ப அனுபவம் செய்ய முடியும். அந்த அத்தீந்திரிய சுகம் இந்த 2 தான் வரும். அதனாலதான் பாபா அடிக்கடி ஒவ்வொரு முறையிலும் பாபா என்னை நினைவு செய், என்னை நினைவு செய், என்னை நினைவு செய். எப்படி தாரணை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2மே சட்டிலான சப்ஜெக்ட் கூட. பாபா டீப்பா சொல்லிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு சாக்கார் முரளிலும் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த 2 தான் பாபா பேஸ் பண்ணி சொல்லிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு முறையும் என்னை நினைவு செய் அப்படின்னு சொல்லாத நாளே இருக்காது. நம்மளும் வந்து இப்ப பாபாவை பிரத்யட்சம் செய்யணும் அப்படின்னாலும் இந்த 2 சப்ஜெக்ட்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாதான் பாபாவை பிரத்யட்சம் செய்ய முடியும். இந்த 2 சப்ஜெக்ட் நல்லா டீப்பா போனாவே நீங்க இந்த ஞானம் கிடைச்சிடும், சேவை தான். நீங்க தாரணை இருந்தீங்கன்னா சேவை நடக்கும். யோகாவே சேவை தான். யோகால இருந்தாலும் சேவை தான் நடக்குது இல்லையா? நீங்க மனசா சேவை கண்டிப்பா நீங்க எவ்வளவு நேரம் தான் பாபாவோட கனெக்ட் பண்ணி நம்மளும் சார்ஜ் பண்ணுங்க. பாபா என்ன சொல்றீங்க, நீங்க எப்ப மாறுறீங்களோ உங்களுடைய நீங்க சம்பன்னமாகாத மக்கள் இன்னும் கதறிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னா நீங்க முக்தி கொடுக்க முடியல. இப்ப நம்ம சம்பன்னமா மாறிட்டு அப்படின்னா அது உலகத்துக்கு பெரிய பெரிய சேவை செஞ்சாச்சுன்னு அர்த்தம். அதை விட பெரிய சேவை என்ன இருக்கு? ஓம் சாந்தி. நான் ஒரு ஆத்மா. நான் சர்வ சக்திவானின் குழந்தை. என்னை மாஸ்டர் சர்வ சக்திவானாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சுயம் பகவான்
அனைத்து சக்திகளையும் எனக்கு தானமாக கொடுத்து கொண்டுள்ளார். பரமாத்மாவின் அனைத்து சக்திகளும் என்னுள் சேர்ந்து கொண்டுள்ளது. பரமாத்ம சக்திகளை என்னுள் நிரப்பிக் கொண்டுள்ளேன். நான் பரமாத்மாவின் சக்திகள் என்னுள் நிரப்பி, பரமாத்மாவின் அன்பின் சக்தியும் என்னுள் நிரப்பி, இந்த உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்கள் மீதும் அன்பு செலுத்தி, கருணை செலுத்தி, அனைவருக்கும் நன்மை செய்யும் விஸ்வ கல்யாணக்காரியாக மாறுகிறேன். முழு உலகத்திற்கும் நன்மை செய்யும் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா நான். அனைவரும் என்னுடைய சகோதரர்கள், அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள் என்ற உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டுள்ளேன். அனைவருக்கும் என்னுடைய எண்ணம், சொல், செயல் மூலமாக நன்மை செய்து கொண்டுள்ளேன். நான் ஆத்மா ஒவ்வொரு வினாடியும் விஸ்வ கல்யாணக்காரி என்ற உயர்ந்த ஸ்திதியில் அமர்ந்துள்ளேன். முழு உலகமே என் மூலம் நன்மை அடைந்து கொண்டுள்ளது. அனைவருக்கும் பரமாத்ம சக்திகளை தானமாக கொடுத்து கொண்டுள்ளேன். சக்தியற்ற ஆத்மாக்களை சக்தியாகவும், நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை நம்பிக்கையுடையவர்களாகவும், அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியையும், அன்பை தேடிக்கொண்டுள்ள ஆத்மாக்களுக்கு பரமாத்மா அன்பின் ஒரு துளியையும், மகிழ்ச்சியற்ற வேதனையில் உள்ள ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியையும், ஆறுதலையும் அடங்கிக் கொண்டிருக்கும் உயர்ந்த விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா நான். இந்த சங்கம் யுகம் முழு உலகத்திற்கும் நன்மை செய்வதற்கான யுகம். பரமாத்மாவின் சக்திகளை நான் தானமாக கொடுத்து கொண்டுள்ளேன். நான் எந்த அளவிற்கு அனைவருக்கும் நன்மை செய்கிறேனோ அந்த அளவிற்கு விஸ்வ கல்யாணக்காரியாக, விஸ்வ மகாராஜாவாக மாறுகிறேன். பாபா அனைத்து சக்திகளையும் எனக்காக மட்டுமில்லை, உலக அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டுள்ளார். என்னுடைய உயர்ந்த ஸ்திதியின் மூலம், உயர்ந்த எண்ணத்தின் மூலம் ஒரே வினாடியில் அனைத்து ஆத்மாவிற்கும் நன்மை செய்ய முடியும். என்னுள் அந்த அளவுக்கு சக்தி அடங்கியுள்ளது. என்னை நான் சக்தி சுரூபமாக பார்த்து என்னுள் உள்ள அனைத்து பந்தனங்கள், பலவீனங்களை அறுத்து கொண்டுள்ளேன். மாயனிலிருந்து வெற்றி பெற்றுக் கொண்டுள்ளேன். இந்த நேரம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கான நேரமாகும். நானும் சாட்சாத்கார மூர்த்தியாக மாறி என்னுடைய நெற்றியிலிருந்து, என்னுடைய கண்களிலிருந்து, என்னுடைய வாயிலிருந்து, உதடுகளிலிருந்து, என்னுடைய கரங்களிலிருந்து பாபாவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும், பிரத்யக்ஷம் செய்து கொண்டிருக்கும் சாட்சாத்கார மூர்த்தியாக உள்ளேன். முழு உலகமே கடவுளை அடைந்து விட்டார்கள், கடவுளை உணர்ந்து விட்டார்கள். அனைவரும் இவர்தான் என்னுடையவர், இவர்தான் என்னுடையவர் என்று அடைந்த கடவுளின் அன்பை அடைந்து கொண்டுள்ளார்கள். அவர்கள் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறுகிறது. அனைவருக்கும் நான் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுத்து கொண்டுள்ளேன்.
நான் இப்போது பந்தனமற்ற ஆத்மா. நான் என்னை மட்டுமே முழுமையாக பார்த்துக் கொண்டுள்ளேன். எனக்கு இப்பொழுது நன்மை செய்வதற்கான நேரம் பகவான் கிடைத்துள்ளார். நான் ஆத்மா புத்திசாலியாக இருந்து பாபாவிடம் வந்து அனைத்து ஆஸ்திகளையும் என்னுள் நிரப்பிக் கொண்டுள்ளேன். எந்த ஒரு மற்ற ஆத்மாக்களை நான் அவரவர்கள் கர்மத்திற்கேற்ப அவரவர்கள் பாக்கியத்தை அடைந்து கொண்டுள்ளார்கள். நான் பாபாவை முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் யூஸ் செய்து நான் உயர்ந்த ஆத்மாவாக மாறிக்கொண்டுள்ளேன். பாபாவின் ஞானம், பாபாவின் சக்திகள், குணங்கள், ஆசீர்வாதங்கள் அனைத்தும் என்னுள் நிரம்பிக் கொண்டுள்ளது. நான் அனைத்து ஆஸ்திகளையும் முழுமையாக அடைந்து உயர்ந்த தேவதையாக மாறிக்கொண்டுள்ளேன். பாபாவிற்கு சமமாக மாறிக்கொண்டுள்ளேன். புண்ணிய ஆத்மாவாக மாறிக்கொண்டுள்ளேன். சத்தோ பிரதான் நிலையை அடைகிறேன். அத்தீந்திரிய சுகத்தை அடைந்து கொண்டுள்ளேன். பரமாத்மா அன்பில் நீந்திக் கொண்டுள்ளேன். அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்து கொண்டுள்ளேன். அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளேன். ஒவ்வொரு எண்ணம் மூச்சும் நான் பரமாத்மாவிடம் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.